ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சீரிஸ் பார்த்துட்ருக்கோம்ல, இந்த சீரீஸில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷின் வந்து வேரியஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதிலிருந்து ஒரு கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன டாபிக்னா, டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எந்த புக்குனா 8th புக்கு எக்ஸாம்பிள் 4.23லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதே சம்மு இன்னும் எத்தனை எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து 16 நாட்களை வேலையை முடிக்கிறாங்க. நான் எப்பயும் போல் எஃபிஷியன்சியில் எழுதுகிறேன். திறனில் எழுதுகிறப்போ, அதாவது ஒரு நாளில் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வேலை செஞ்சுருப்பாங்கன்றதை எழுதுகிறேன். அது பெருசாக ஒன்றும் இல்லை. ஏ ப்ளஸ் பி மற்றும்னா ப்ளஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். 2 பேர் சேர்ந்து 16 நாள் வேலை பார்க்குறாங்களா, அப்போ ஒரு நாளில் 1/16 பங்கு வேலை செஞ்சுருப்பாங்கன்றது அர்த்தம். ஓகேங்களா? எப்பயும் போல் டைம் அண்ட் ஒர்க்கில் கொடுத்தா 1/யில் எழுதிக்கோங்க. ஏன்னா இது திறனில் எழுதுவோம், எஃபிஷியன்சியில் எழுதுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏ மட்டும் தனியாக எவ்வளோ நாளில் வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1/48. ஏ வந்து 1/48 கரெக்டுங்களா? ஏன்னா ஏக்கு நேராக எழுதிட்டேன். அடுத்து பி வந்து எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பி தெரியாது, பி தான் ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ பி எழுதிக்கிட்டேன். ஈக்குவல் டு 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாள்? 16 நாள். ஓகேங்களா? இங்கிட்ட இருக்க +1/48 வந்து அங்கிட்டு போகும்போது மைனஸில் போகும். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 1/16 மைனஸ் 1/48. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 16க்கும் 48 எல்சிஎம் எடுத்தால் 48 எல்சிஎம் எடுத்துக்கலாம். 16 3ஆல் பெருக்குனா நமக்கு 48 கிடைக்கும். அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணோம். 1 × 3 3. நமக்கு 48 ஒன்றால் பெருக்குனா தான் 48. அப்போது -1 போட்டுக்கலாம். இதை நம்ம எஃபிஷியன்சியில் எழுதணும். ஆனால் நமக்கு ஆன்சர் வந்து டேஸில் கேட்டிருக்காங்க. எத்தனை நாள்னு டேஸில் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணோம், இது ரிவர்ஸில் எழுதுனா நமக்கு டேஸில் கிடைக்கும். 48 மேலே போயிடும். அப்போ 3 - 1 2. டிவைட் பண்ணால் நமக்கு பி எவ்வளோ நாள் வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு தெரியும். டிவைட் பண்ணால் நமக்கு 24 நாள் கிடைக்கும். அப்போ பி மட்டும் தனியாக அந்த வேலையை எவ்வளோ நாள் செஞ்சுருப்பாங்கன்னா 24 நாளில் செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா? 2 பேர் சேர்ந்து வந்து 16 நாளில் முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இது கிராஸ் செக் வேணால் பண்ணிடலாம். ஏ ப்ளஸ் பி சேர்ந்து 16 நாளில் முடிச்சிருக்காங்களான்னு பார்த்துடலாம். ஏன்றவங்க எத்தனை நாள் வேலையை முடிச்சிருக்காங்க? 48 நாள். அப்போது 1/48 ப்ளஸ் பின்றவங்க எவ்வளோ நாளில் முடிச்சிருந்தாங்க? கண்டுபிடிச்சோம், 24 கண்டுபிடிச்சோமா? இப்போ 1/24. இது ரெண்டு என்னது? ஏ ப்ளஸ் பி 2 பேர் சேர்ந்து 16 நாளில் முடிச்சிருப்பாங்களான்றதை உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த 48க்கு 24க்கு எல்சிஎம் என்ன? 48 தான். கரெக்டுங்களா? 48 எல்சிஎம் எடுத்துடலாம். 48 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 48, மேலேயும் 1ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1ன்னு வரும். ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் 24 2ஆல் பெருக்குனா நமக்கு 48ன்னு வரும். மேலேயும் அதே நம்பரால் பெருக்கிறோம் 2. ஓகேங்களா? இதை நம்ம ரிவர்ஸில் எழுதுனோம்னா நமக்கு டேஸில் கிடைக்கும். அப்போ 48 மேலே போயிடும். டிவைடட் பை 1 + 2 3. 3ஆல் அடித்தோம்னா என்ன வரும்? 1 3 3 1/2 3 18. அப்போது நம்ம 16 நாள் தான் கொடுத்துருக்காங்க. அதே 16 நாள் தான் நமக்கு வந்திருக்கு. நம்ம சால்வ் பண்ணது கரெக்டு. ஓகேங்களா? செக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஏ ப்ளஸ் பி வந்து 16 நாளில் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்கன்றது நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டாக இருக்குது. ஏன்னா பி வந்து 24 நாளில் செஞ்சால் தான் ஏ ப்ளஸ் பி சேர்ந்து 16 நாளில் ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணிட்டோங்க. இந்த கொஸ்டின் வந்து எத்தனை டைம் கேட்டிருப்பாங்கன்னு பார்த்துருப்போங்களா? இது ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். 8th புக்கு கரெக்டுங்களா? அந்த சைடில் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 8th புக்கு. ஓகேங்களா? 8th புக்கு எக்ஸாம்பிள் 4.23 எத்தனை டைம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம குரூப் 1 கொஸ்டின் இது. குரூப் 1 2020 கொஸ்டின். அதே கொஸ்டின் தான். கொஸ்டினை வாசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? கொஸ்டினை வாசிச்சுக்கோங்க. நான் என்ன கிராஸ் காமிக்கிறேன், உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள், தமிழ் கொஸ்டின் ரெண்டும் சேமாக இருக்க மாதிரி இருக்குங்களா? அங்கேயும் ஏபி தான். 2 பேர் சேர்ந்து 16 நாளில் முடிக்கிறாங்க. ஏன்றவர் 48 நாளில் முடித்தா பீன்றவர் எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க? சேம் கொஸ்டின். அப்போ ஒரு டைம் கேட்டாங்களா? இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது. நெக்ஸ்ட்டு எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். EO 2022 20ல் கேட்டிருக்காங்க. அதாவது குரூப் 1 2020ல் கேட்டிருக்கிறது. EO எக்ஸாம் 2022ல் கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லை, லிஸ்ட்டு பெருசாக தான் போகுது. இன்னொரு டைமும் கேட்டிருக்காங்க பாருங்கள். டவுன் பிளானிங் 2022லையும் இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரே கொஸ்டின் தான் 3 டைம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வித் ப்ரூஃபோட காமிச்சிட்டேன். கொஸ்டின் நம்பர் பார்த்துக்குங்க. 156 இந்த கொஸ்டின் நம்பரு. இந்த கொஸ்டின் நம்பர் பாருங்கள் 104. நான் ஒரிஜினல் கொஸ்டின் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கொஸ்டின் பாருங்கள் 168. 3 டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம டெலகிராமில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.